தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புனித வெள்ளியை நாம் கொண்டாடுகின்றோம். பெரிய வெள்ளிக்கிழமை. இதை இயேசுநாதர் நமக்காக உயிர் விட்ட ஒரு நாள். சிலுவையில் தொங்கப்பட்டு, அறையப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு நமக்காக உயிரை விட்ட நாள். இந்த நாளில் விசேஷமாக இயேசுடைய பாடுகளை நாம் தியானிக்கின்ற சமயத்தில் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீயும் நான் தொங்க வேண்டிய இடத்தில் தான் நீ தொங்கிக் கொண்டிருக்கின்றீர். நான் நிர்வாணமாக இருக்க வேண்டிய இடத்தில் தான் நீ நிர்வாணத்தோடு இருக்கின்றீர். நான் பட வேண்டிய வேதனைகள் துன்பங்கள் தான் நீ பட்டு கொண்டிருக்கின்றீர். என்னுடைய சுமைகள் எல்லாம் நீயும் சுமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ விடுதலை தருகின்றீரே. சிலுவை அன்பின் அடையாளம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு சக்தியை தந்தரலும். இதோ இன்று நச்சரி வாசல் சொன்னது போலவே யோவான் நச்சரி 19ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வாக்கியம், தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைநூல் கூறுகிறது. சிலுவையாக இருக்கிற உன்னை நான் நோக்கிற சமயத்தில் நான் புதிய படைப்பாக மாற எனக்கு கிருபை தந்துள்ளோம். இயேசுவே, எனக்காக சிலுவையில் தொங்கியவரே, மரித்தவரே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உன் சிலுவையை நான் காண்கின்ற சமயத்தில் எனக்காக நீ படுகிற அந்த வேதனையை நான் காண்கின்ற பொழுது உன்னை நான் அன்பு செய்ய வேண்டும். அதிகமாக அன்பு செய்து உன் அன்பில் நிலைத்திருக்க கிருபையை தந்திரலும். எனக்கு அந்த சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசியலும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.